வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஜாலோ குமிலாங் தேசிய கொடி விவகாரம். சீன பத்திரிகையின் தலைமை ஆசிரியரும் கிராஃபிக் வடிவமைப்பாளரும் கைது. மலேசியாவிற்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் அதிகாரத்துவ வருகையை ஒட்டி தனது முதல் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்ட ஜாலோ குமிலாங் தேசிய கொடி வரைபடத்தில் பிறை சின்னம் இல்லாமல் இடம்பெற்றது தொடர்பில் முன்னணி சீன பத்திரிகையான சின்சியூ டெய்லியின் தலைமை ஆசிரியர் மற்றும் கிராஃபிக் வடிவமைப்பாளர் ஆகியோரை புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் கைது செய்துள்ளது. விசாரணைக்காக இன்று பிற்பகல் 1 மணிக்கு வரவழைக்கப்பட்ட அவ்விருவரும் வாக்குமூலம் பதிவிற்கு பின்னர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் தெரிவித்தார். அந்த இருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்த ஐஜிபி தேசிய கொடி வரைபடத்தை வடிவமைப்பதற்கு அவர்கள் பயன்படுத்திய கணினிகள் மற்றும் இதர உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அந்த இருவரும் இன்றிரவு போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்படுவதற்கான சாத்தியம் இருப்பதையும் அவர் கோடிக்காட்டினார். தங்கள் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்ட படத்தில் மலேசியாவின் ஜாலோ குமிலாங் கொடியில் பிறை சின்னம் இல்லாததை தொடர்ந்து நாட்டின் முதன்மை சீன பத்திரிகையான சின்சியூ டெய்லியின் 2 முதன்மை ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சின்சியூ டெய்லியின் தலைமை ஆசிரியர் சான் ஆங் குவான் மற்றும் துணை தலைமை ஆசிரியர் ஆகிய இருவருக்கு எதிராக அந்த சீன பத்திரிகை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. அவ்விரு ஆசிரியர்களின் பணியிடை நீக்கம் உடனடியாக அமலுக்கு வருகிறது என்று சின்சியூ டெய்லி நிர்வாகம் அறிவித்துள்ளது. விசாரணை முடியும் வரையில் அவ்விரு ஆசிரியர்களும் பணியிடை நீக்கத்தில் இருப்பர் என்று அது தெரிவித்துள்ளது. மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமிற்கும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பு தொடர்புடைய படத்தை சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து தவறாக வியாக்கியானம் செய்யப்பட்டுள்ளதாக நம்பப்படும் ஓர் உள்ளடக்கம் குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். முகநூலில் வெளியிடப்பட்ட அந்த உள்ளடக்கம் மாமன்னரை அவமதிக்கும் தன்மையில் இருப்பதாக சந்தேகிக்கப்படுவதால் அது குறித்து தற்போது ஆராயப்பட்டு வருவதாக போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் தெரிவித்துள்ளார். பேரா மங்லம்பு தமான் ராசி ஜெயாவில் உள்ள ஓர் உணவகத்தில் ஈப்போ மாநகர்மன்ற அமலாக்க அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கை பெரும் சர்ச்சையான சம்பவம் இன்று நல்ல முறையில் தீர்வு காணப்பட்டது. உணவகத்தின் முன் சட்டவிரோதமாக போடப்பட்டுள்ளதாக கூறப்படும் மேஜைகள் மற்றும் நாற்காலிகளை பறிமுதல் செய்வதற்கு ஈப்போ மாநகர்மன்ற அமலாக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். அமலாக்க அதிகாரிகளின் நடவடிக்கையில் அதிருப்தியுற்று கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படும் ஆடவர் ஒருவர் அமலாக்க அதிகாரி ஒருவரின் முகத்திலேயே குத்தியதாக கூறப்படுகிறது. நேற்று காலையில் நிகழ்ந்த இந்த சர்ச்சை ஜிலாப்பாங் சட்டமன்ற உறுப்பினர் சியா போய்ஹியான் மற்றும் ஈப்போ திமோர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹவர்ட் லீ சுவான் ஹவ் ஆகியோரின் தலையீட்டின் பேரில் ஈப்போ மாநகர் மன்றத்துடன் நல்ல முறையில் தீர்வு காணப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அமலாக்க அதிகாரிகளுக்கும் வணிகர்களுக்கும் இடையில் இவ்விவகாரம் தீர்வு காணப்பட்டு விட்டதை ஈப்போ மாநகர் மன்றத்தின் அமலாக்க பிரிவு இயக்குனர் அஹ்மத் ஜயாடி சுடீன் உறுதிப்படுத்தினார். நிலநடுக்கத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மியான்மர் நாட்டில் தற்காலிக மருத்துவமனையை நிர்மாணிக்கும் திட்டத்தை மலேசியா ஒத்திவைத்துள்ளது. இதற்கான அடிப்படை வேலைகளை செய்வதற்கு மலேசியாவைச் சேர்ந்த மருத்துவக் குழு ஒன்று நேற்று மியான்மருக்கு அனுப்பப்படவிருந்ததாக வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசன் தெரிவித்தார். எனினும் தற்காலிக மருத்துவமனை கட்டப்படுவதற்கான வியூகம் நிறைந்த இடத்தை அந்நாட்டு அரசாங்கம் இன்னமும் தேடிக்கொண்டிருக்கிறது. எனவே மருத்துவமனையை கட்டும் திட்டத்தை ஒத்திவைக்குமாறு மலேசியாவை அந்த நாடு கேட்டுக்கொண்டிருப்பதாக முகமது ஹசன் குறிப்பிட்டார். நகரி சம்பிலானில் உள்ள ஒரு மாவட்டத்தில் கிராம நிர்வாக மன்ற தலைவராக பொறுப்பு வகித்து வரும் நபர் ஒருவரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. 60 வயது மதிக்கத்தக்க அந்த நபர் மன்றத்தின் கணக்கில் உள்ள பணத்தை தன்னுடைய சொந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்தி கொண்டதாக நம்பப்படுகிறது. நேற்று கைது செய்யப்பட்ட அந்த நபர் இன்று சிரம்பான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு வரும் ஏப்ரல் 24ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைப்பதற்கு SPRM நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளது. குவாலாலம்பூரிலிருந்து பினாங்கிற்கு தனது தந்தையுடன் சென்ற 3 வயது சிறுவன் ஒருவன் தங்கும் விடுதியில் குளத்தில் மூழ்கி மரணமுற்றான். இந்த சம்பவம் நேற்றிரவு 10 மணியளவில் பினாங்கு தலோகும்பார் இனாடேசா விடுதியில் நிகழ்ந்தது. பினாங்கில் தனக்கு நன்கு அறிமுகமான நண்பரை சந்திப்பதற்காக அந்த 3 வயது சிறுவன் உட்பட 3 பிள்ளைகளை அழைத்து கொண்டு 46 வயதுடைய நபர் சென்றிருந்த போது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது. இப்பயணத்தின் போது அந்த சிறார்களின் தாயார் உடன் வரவில்லை. தங்கும் விடுதியில் விடப்பட்ட பிள்ளைகளை காணவில்லை என்பதை அறிந்து அவர்களை தேடிக்கொண்டு
அந்த நபரின் நண்பர் சென்றபோது அந்த 3 வயது சிறுவன் நீரில் மூழ்கிவிட்டது தெரிய வந்ததாக பரட்நயா மாவட்ட போலீஸ் தலைவர் சசாலி அடாம் தெரிவித்தார். தந்தையின் கவனக்குறைவு தொடர்பில் சம்பந்தப்பட்ட நபரை போலீசார் விசாரணை செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். அண்மையில் ஜொஹூர் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டு தங்கள் உடைமைகளை இழந்த 1089 குடும்பங்களுக்கு தலா 3000 ரிங்கிட் வழங்கப்படும் என்று மாநில மந்திரி பசார் டத்தோ ஆன் ஹாஃபிஸ் காசி அறிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் நிவாரண மையங்களில் தங்கி தங்களை பதிவு செய்து கொண்டுள்ளனர். அவர்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இதற்காக ஜொஹூர் மாநில அரசு 32,20,000 ரிங்கிட்டை ஒதுக்கீடு செய்துள்ளதாக டத்தோ ஆன் ஹாஃபிஸ் குறிப்பிட்டார். இந்திய சமூகத்தின் மத்தியில் குறைந்து வரும் வாசிக்கும் பழக்கத்தை மீட்டெடுக்க அனைவரும் ஒன்றிணைந்து கைகோர்த்தால் அத்திட்டத்தை வெற்றியடைய செய்ய முடியும் என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ஆர் ரமணனின் முதன்மை செயலாளர் டத்து அன்புமணி பாலன் தெரிவித்தார். வாசிப்பை நேசிப்போம் திட்டம் ஒரு சிறந்த முயற்சியாகும், நல்ல ஒரு தொடக்கமாகும். இந்த திட்டத்தை முன்னெடுக்க ஊடகவியலாளர்கள் மட்டுமின்றி இந்திய சமுதாயமே ஒன்றிணைந்து கைகோர்த்தால் நிச்சயம் வாசிக்கும் பழக்கமுடைய ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று டத்து அன்புமணி குறிப்பிட்டார். கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸில் உள்ள பிரபல உணவக மண்டபத்தில் தமிழ் பள்ளிகள் முன்னாள் மாணவர்கள் சங்கங்களின் பேரவையில் ஏற்பாட்டில் நடைபெற்ற வாசிப்பை நேசிப்போம் திட்டம் மற்றும் சிறுவர்களுக்கான நித்திரை கதைகள் நூல் அறிமுகம் ஆகிய நிகழ்வுக்கு தலைமையேற்று உரையாற்றுகையில் டத்து அன்புமணி மேற்கண்டவாறு கூறினார். வாசிப்பது என்பது புத்தகம் மட்டும் அல்ல, நாம் பார்க்கக்கூடிய, கிரகிக்கக்கூடிய, கருத்துணரக்கூடிய அனைத்துமே வாசிப்பின் உள்ளடக்கமாகும். வாசிப்பின் அருமையை உணரக்கூடிய ஒரு சமூகமே சிந்தனை ரீதியாக உயர முடியும் என்று டத்து அன்புமணி குறிப்பிட்டார். அதேவேளையில் சிறார்களுக்கான நித்திரை கதைகள் எனும் 61 கதைகளை எழுதி நூல் வடிவத்தில் கொண்டு வந்துள்ள நூலாசிரியர்களான முனைவர் கஸ்தூரி ராமலிங்கம் மற்றும் நிரோஷா கோபால் கிருஷ்ணனை டத்து அன்புமணி வெகுவாக பாராட்டினார். குறிப்பாக 2 நூலாசிரியர்கள், அதாவது திருமதி நிரோஷா டாக்டர் கஸ்தூரி, அவங்கள கடந்து வந்த பாதையை பற்றி நல்லா பேசினாங்க. நூல் பற்றி எப்படி ஒரு இன்னைக்கு எல்லாம் பேசுகிறோம். ஆனால் என்னன்னா இன்னைக்கு அந்த நூல் வடிவமைக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கொண்ட சிரமங்கள், போராட்டங்கள், சவால்கள்லாம் அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஏன்னா 1 வருஷம் சொன்னாங்க, அந்த 1 வருஷத்துல கடந்து வந்த அதெல்லாம் பெரிய விஷயம். அவர்களுக்கு நம் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. குறிப்பாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி அவர்கள், நமது பெண் அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா உமன் இன் பாலிடிக்ஸ்ல இந்தியர்கள் மத்தியில் ரொம்ப கம்மியா இருக்கிறது. ஒரு காலத்துல அவங்களாம் அடிக்கடி பேசக்கூடியவர்கள். பரவாயில்ல, ஆனா இனிமேல் நிறைய இந்திய பெண்களும் வர வேண்டிய இந்திய எழுத்தாளர்கள் வந்திருக்க பெண்கள் தான். அதே மாதிரி பெண்களும் அரசியல் மட்டுமில்ல இந்த மாதிரி தொழில் கால் பதிக்க வேண்டும். இந்த நூலை வெளிக்கொணரும் முயற்சிக்கு மேற்கண்ட 2 பெண் எழுத்தாளர்களுக்கு பெரும் துணையாக இருந்த பேரவையைச் சேர்ந்த பார்த்திபனும் கேசவனும் டத்து அன்புமணிக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி சிறப்பித்தனர். முன்னதாக வரவேற்புரையாற்றிய தமிழ் பள்ளிகள் முன்னாள் மாணவர் சங்கங்களின் பேரவையின் தலைவர் டத்து RRM கிருஷ்ணன், வாசிப்பை நேசிப்போம் என்பது புதிய திட்டம் அல்ல என்றார். வாசிப்பை நேசிப்போம் என்ற தாரக மந்திரத்தை அன்றைய நாளில் ஆசிரியர்கள் போதித்தார்கள். அது மாணவர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த வகையில் சிறார்கள் நவீன கைபேசிகளையும் இதர சாதனங்களையும் கைப்பற்றி கொண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் அவர்கள் உறங்கச் செல்வதற்கு முன்பு நல்ல கதைகளை படித்து உறங்கச் செல்ல இந்த 2 ஆசிரியர்கள் எழுதியுள்ள நித்திரை கதைகள் நூல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். தமது தலைமையிலான பேரவை அனைத்து தமிழ் பள்ளிகளுக்கும் நித்திரை கதைகள் நூலை கொண்டு சேர்த்து மாணவர்கள் மத்தியில் வாசிப்பை நேசிப்போம் திட்டத்திற்கு வெற்றியை தேடித்தரும் என்று டத்து RRM கிருஷ்ணன் தமது உரையில் குறிப்பிட்டார். ஆக நாங்கள் இந்த மாதிரியான எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் செல்கின்ற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அந்த தொடர்பு, இந்த நெட்வொர்க்கை பார்த்து எல்லா பிள்ளைகளுக்கும், எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் இந்த புத்தகம் போவதற்கு டைமென்ஷன் குரூப் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதற்கு நாங்கள் துணையாக இருக்கின்றோம். நம்ம நோக்கமே அதுதானே. முன்னாள் மாணவர் சங்கத்தின் நோக்கம் என்ன? தமிழ் பள்ளிக்கு ஏதாவது செய்யணும், தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு எது செய்யணும், முன்னாள் மாணவர்களுக்கு என்ன செய்யணும், அதை சரியாக செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நான் கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன்.
நித்திரை கதைகள் நூலை எழுதிய சிங்கப்பூர் தேசிய பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர் முனைவர் கஸ்தூரி ராமலிங்கம் மற்றும் நிரோஷா ஆகியோர் பல்வேறு ஆய்வுகளுக்கு பிறகு இந்த 61 கதைகளையும் எழுதுவதற்கு தாங்கள் எடுத்துக்கொண்ட காலகட்டம் ஓராண்டாகும் என்றார். முனைவர் கஸ்தூரி ராமலிங்கம் விவரிக்கையில், தொடக்கப்பள்ளி மாணவர்களின் பின்புலம் மற்றும் அறிவாற்றலுக்கு உகந்த நிலையில் 10 மைய கருத்துக்களை கொண்டு இந்த 61 புனைக்கதைகளையும் மாசாய் தமிழ் பள்ளி ஆசிரியரான நிரோஷாவுடன் இணைந்து எழுதியதாக குறிப்பிட்டார். குழந்தைகளை எப்படி இந்த கதை சொல்வதன் மூலம் அவர்களுடைய பேச்சு திறமை வளர்க்க போகுது, அப்படி இது சொல்றது நான் இப்படி இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது சிறப்பாக இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த நாடகத்துறையிலே எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். அதனால சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா கதையை பார்க்கும் போது அத்தனை கதைகள் என்னால் மட்டும் முடியுமா? முடியலையே. என்னன்னா, நான் முழு நேர ஆசிரியர், அதே நேரத்துல நான் PhD படிக்கும் ஒரு மாணவி, மற்ற வேலைகளையும் நான் செய்துட்டு இருக்கேன், ஆய்வுத்துறையிலையும் இருக்கும் போது எனக்கு உடனே நிரோஷா ஆசிரியரை உதவி கேட்டேன். கை கொடுத்தாரு. கொடுத்துட்டு இருவரும் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு பேக்கேஜ் இந்த குழந்தைகளுக்காக உருவாக்கி இருக்கோம். சபாய் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி உட்பட பொது இயக்க பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்ட இந்நிகழ்வில் மலேசியாவில் நேதாஜி மையத்தின் பொறுப்பாளர் தலைவர் சுப நாராயணசாமி டத்தோ பா சகாதேவன் சார்பில் கலந்து கொண்டு உரையாற்றினார். கவிமாறன் நிகழ்வுக்கு நெறியாளராக செயல்பட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.